முகாம் ஊழியத்துக்கு இது நமக்கு 2ஆம் கட்ட ஊழியமாக இருக்கிறது. மொத்தம் 6 கட்ட ஊழியம். ஒரு கட்ட ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. தென்காசி மாவட்டம் கழுகுமலை பகுதியில் ஒரு குழு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இன்னைக்கு கொடுத்து போகிறோம். இதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கட்ட ஊழியங்கள் உங்களுக்கு அந்த செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்பொழுதும் இந்த 2ஆம் கட்ட ஊழியத்திற்காக நம்ம ஆண்டவர் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிப்போம். அம்மை துதிக்கிறான். தர்மையான நாளில் எங்களை ஆயத்தப்படுத்தினதற்காக ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். நாங்கள் கொண்டு செல்கிற பொருட்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரைகளை பலப்படுத்துவதாக ஆண்டவரே சோதரிக்கிறோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே சேரக்கூடாத ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்ததுனால அங்கிருந்து வெளியே வந்துட்டு அன்புக்காக எழுதி காதலினால கைவிடப்பட்டேன். சாகலான்னு முடிவு பண்ணி போயிட்டு இருந்த நேரத்தில் ஒரு போஸ்டர் பார்த்தேன். மரணம் ஒரு முடிவல்ல. அந்த மீட்டிங்கில் நானும் இங்கே பார்க்கலான்னு தான் உள்ளே வந்தேன். அங்கே பண்ணின அந்த நடனம் என் வாழ்க்கையை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பேசின பேச்சு எனக்கு வாழணும்னு ஆசை வந்துச்சு. இந்த ஊருக்குள்ள ஒன்று அடிச்சா இல்ல உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த ஊர்ல இருந்து யாராவது உனக்கு உதவிக்கு வருவாங்களா? ஆனா உன் பையனை பாருங்க, அவனுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா இந்த ஊரே அவனுக்கு பின்ன. மனைவியும் ரொம்ப பாவம் தம்பி. உன் குடும்பத்தில் நிலை உனக்கு தெரியலன்னா உன் மனைவியும் பிள்ளையும் உன்னால எவ்வளவு வேதனை பண்ணாங்க நீ பாக்கணும்னா ஒரே ஒரு நாள் நீ குடிச்சவ மாதிரி உன் வீட்டுல போய் பாரு. அப்ப தெரியும் உன் குடும்பத்தோட நிலைமை என்னன்னு. அங்கே கதறி அழுகிற ஒரு காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய ஆசியாவின் பகுதியிலே பலஸ்தீனா தேசத்திலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். உலகம் முழுவதற்கும் இன்றைக்கு இந்த கிறிஸ்துவின் அன்பு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். இயேசு எனக்காக என்ன செய்தார்? உங்களுக்காக அவர் மரித்தார். உங்களுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய துக்கங்களை அவர் சுமந்தார். உங்களுக்கு வர வேண்டிய எல்லா தண்டனையும் அவர் தம்மேல ஏற்றுக்கொண்டு நம்மை அவர் விடுதலை செய்து விட்டார். அதுதான் நற்செய்தி. உங்களுக்கு உங்களுடைய அன்பு, உங்களுடைய கர்த்தாவே இரக்கம் ஆண்டவரே இவர்கள் பெற்றுக்கொள்ள, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர்தாமே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவே, அப்பா உம்மை அதிகமாக இவர்கள் அறிந்து ஆண்டவரே நீர் எதற்காக வந்தீர் ஆண்டவரே என்பதை இவர்கள் அறிந்து கொண்டு அந்த இடத்துக்கு வந்த உடனே சகையுமே இறங்கி வா, இன்னைக்கு வீட்டுக்கு நான் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறார். சகையை சொன்னீர், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு இன்னைக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தில் இப்படி செய்வதற்காக நன்றி சொல்லி நீர் அவரை மாற்றிவிட்டபடியால் குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து விட்டபடியால் இந்த முதல் இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு, இந்த முதல் இந்த வீட்டில் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக நீங்க விடுதலை ஆயிட்டீங்க, குடும்பம் ஆகிட்டீங்க. ஓகே, நம்ம குடும்பம் சமாதானமாயிரும். கர்த்தருக்கு ஆசீர்வாதம். ஓகே. அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஒன்றும் பயமில்லையே. நாமத்தினால ஆண்டவரே அவருடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பொல்லாத கிரியைகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த மகனை ஆண்டவரே அலக்களிக்கிற பொல்லாத கிரியைகள், எல்லா இருளின் கிரியைகள் ஆண்டவரே இப்பொழுது விலகுவதாக இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த சரீரத்தை வெட்டு போ இயேசுவின் நாமத்தினால. எல்லா பலவீனத்தின் ஆவிகள் விலகுவதாக, எல்லா பலவீனத்தின் ஆவிகள் விலகுவதாக ஆண்டவரே பலவீனப்படுத்துகிற பொல்லாத கிரியைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த இயேசுவிடத்துல உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. அநேகருடைய வியாதிகள் சுகமாகி கொண்டிருக்கிறது, அனைவருடைய சாபங்கள் விலகி கொண்டிருக்கிறது, அவருடைய குடும்பத்திலே சந்தோஷமும் சமாதானமும் அன்றைக்கு நிலைத்து நிற்கிற ஒரு நாள், ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நாள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். உங்களில் யாருக்காவது என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கணுமோ எல்லாரும் நீங்க வாங்க, அந்த தாப்பாயில வந்துருங்க. உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணுகிற ஒரு நேரம். ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வித்தியாசமின்றி நேசிக்கிற ஒரு கடவுள் ஆண்டவராக இயேசு ஒருவர் மாத்திரமே. அவர் உங்களை புறம்பே தள்ளுகிறதில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையில் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய முடிவு சீக்கிரமாக வரப்போகிறது. மழை நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் உன்னை இயேசு நேசிக்கிறார். இயேசு போஷிக்கிறார், இயேசு போஷிக்கிறார். நீ யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு புது வாழ்வு, ஒரு புது நம்பிக்கை. எந்த வியாதிக்கும் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது ஒரு விடுதலை ஆகும் என்று சொல்லிக்கிறீங்க. அந்த விசுவாசத்தின்படி அவங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 3 பேரும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். நம்மளும் சிறகுகளில் நிழலில்
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நானோ